அனைவருக்கும் வணக்கம். கோவை மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம், அல்லது கவனமற்ற நிலையின் கூடி சொல்லலாம். இன்று ஆடி 18. இந்த ஆடி 18க்கு மயானத்தில் சென்று நாம் முன்னோர்களை வழிபடுவது வழக்கம். இந்துக்களுடைய பண்டிகையாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஆற்றங்கரையில் தாய்மார்கள் போய் வணங்குவார்கள். பல பேர் இல்லத்தில் பெரியோர்கள் மறைந்திருப்பார்கள், அவர்களுக்காக ஒரு பூஜை பணிகள்லாம் இருக்கும். ஒன்று, இந்த மயானத்தை குறிவைக்கக்கூடிய குறுகிய காலமாக இந்த இந்து மயானங்களை குறிவைத்து கவனமற்ற முறையில் நடந்து கொள்ளும் தமிழக அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், கோவை மாநகராட்சி நிர்வாகம், கோவை மாவட்ட நிர்வாகம். ஆத்துப்பாலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்து மயானம் ஆடி 18, ஆடி அமாவாசை போன்ற நாட்களை எல்லாம் ரொம்ப சுத்தப்படுத்தி இதையெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி குப்பை கூழமாக இருக்குது. நாயும் கூடி போகாத அளவுக்கு ஒரு நாதியற்று கிடக்குது. அதே போல் சொக்கமுதூர் பகுதியில் இருக்கக்கூடிய மயானம் கழிவுநீர் சுத்திகரிப்பு என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க. பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்குது, கல்விக்கூடம் இருக்குது, சுற்றியுள்ள குடியிருப்புலாம் இருக்குது. எப்படி இதை கொண்டு வந்தாங்க? அப்போது ஒரு அதிகாரி சொல்கிறார், மயானத்திற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை, மீறி போனால் ஒரு 100 மீட்டர் கூடி கிடையாது, அவ்வளோ பெரிய சுத்திகரிப்பு ஆலை. இது எவ்வளோ மோசமான செயல் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகளுக்கு தான் தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்காங்க. கல்லாமேடு பகுதியில் சென்ற வாரத்துக்கு முன்பாக அங்கே இருக்கிற மயானங்களை யாரோ ஒருவர் 3 சந்தன மரங்களை இன்றைக்கு வரைக்கும் வெட்டி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறது. அதற்கான வழக்கு பதிவு செஞ்சாங்களா, யாரை பிடிச்சாங்கன்னு தெரியல. சமாதி எல்லாம் இடிக்கப்பட்ட நிலை இருக்குது. அது இடங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்கா நமக்கு தெரியல. அதே போல் 2 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம அந்த பத்திரிக்கையில் ஊடகத்திலையும் பார்த்துருப்போம். கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்தை அங்கும் நாசப்படுத்துவ சூழ்நிலை நம்ம ஹிந்து இயக்கங்களை சார்ந்தவங்களாம் பல பேர் நிறைய போராடினாங்க. அதற்குண்டான வழி என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பேரூரில் ஒரு மயானம் இருக்குது, பழைய மயானம், பழைய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மயானம். யாருமே போக முடியாத ஒரு நிர்கதியாக இருக்குது. அப்போது இது மயானம் முழுவதுமே அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அந்த நிலங்கள் முழுவதுமே அதற்காக பணம் ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா கருணாகரன் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கும் பொழுது இந்த ஆத்துப்பாலத்தில் இருக்கக்கூடிய மயானங்களை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒரு போராட்டம் வைத்திருந்தேன். அந்த போராட்டத்திற்கு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தேன். அதற்கப்புறம் போராட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 22 லட்சம் ரூபாய் அங்கே சுத்திகரிப்பு பண்ணுறதுக்காக, சுத்தம் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்படுறதாக சொல்லி கடிதம் என்னிடம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது என்கிட்ட இருக்குது. அதற்கப்புறம் ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அந்த பெயர் பலகை இல்லை. அந்த 22 லட்சம் ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல. அதை சுத்தமும் பண்ணலை. மீண்டும் பழைய நிலைமைக்கு குப்பை கூடமாக வருடம் இப்படியே இருக்குது. இறந்து போனால் சடங்கு சம்பிரதாயம் செய்வதற்காக இறுதியாக இருக்கக்கூடிய நிலம் அந்த மயானம். ஆனால் அங்கேயும் நாதியற்று கிடக்குதுன்னு சொன்னால், ஏற்கனவே இந்து சமுதாயம் நாதியற்று கிடக்குது. கேட்பார் கேள்வி இல்லாமல் ஆலய கொள்ளை, ஆலயத்திற்குண்டான கட்டமைப்பு இல்லாமல் நேரத்துக்கு நேரம் திறக்கிறது, யாரையோ விடுறது, அதில் ஒரு கட்டமைப்பு அமைக்கிறது, இந்துக்களை தொடர்ந்து நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ மயானத்திலும் கை வச்சிருக்கிறாங்க. நமக்கு இன்னும் கோபம் வரல, இன்னும் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னு சொன்னால் மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்படும். அதனால் இதற்கு ஒரே வழி வருகின்ற தேர்தல். அதை மனதில் வைத்துக்குங்க. நம்மளோட சாலை விதிகள் சரியாக இருக்கா, குடிநீர் சரியாக வருதா, தெருவிளக்கெல்லாம் சரியாக இருக்கா, சாக்கடைகள் கழிவறை போகக்கூடிய இடங்கள்லாம் சரியாக போகிறாங்களா, சரி பண்ணுறாங்களா,
ஏதாவது சாலைகள் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ கடைசியாக மயானத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு இடம் கூடி பாக்கி கிடையாது. ஒரு இடம் கூடி அவ்வளோ நாசப்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம். அதனால் இந்துக்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அனைவரும் விழித்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அதற்கு மேல் இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.